உங்களுக்கு மிச்சி செய்யும். இனி நம்ம வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா சர்வம் மாயா படத்தை பத்தி பார்க்க போறோம். சர்வம் மாயா. ஸோ இந்த படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை சொல்லலாம். பொதுவாக நான் அந்த பேய் படம்லாம் அவளை விரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்னா மற்ற எல்லா வகையான படமும் பார்ப்பேன், ஆனால் பேய் படம் மட்டும் அவளை பார்க்க மாட்டேன். நான் பேய் படம் பார்த்தா சல்லையா இருக்கும். நைட்லாம் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பேய் கனவுல வரும், திடீர்னு நம்மளை கொலை பண்ற மாதிரி கனவு வரும். அதனால இந்த பேய் படம் பக்கமே நான் போக மாட்டேன். பட் இந்த படமும் ஒரு பேய் படம் தான். ஆனால் இந்த படத்தை ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, எத்தனை தடவை வேணா பார்க்கலாம். அந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா பேய் ஒரு கியூட் பேயா இருக்குது, ஒரு கியூட்டான ஒரு அழகான ஒரு பேயா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேய் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு தோணுது. அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த பேயோட கேரக்டரைசேஷன் ஆகட்டும் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு நம்பூதிரி ஃபேமிலியை சேர்ந்தவராக இருக்காரு. இந்த மலையாளத்துல கேரளாலாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பூதிரி ஃபேமிலி இருப்பாங்க, வீடு நிறைய பூஜை பண்ணுவாங்க, பேய் ஓட்டுவாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி நம்பூதிரி ஃபேமிலியில ஒருத்தர் ஹீரோ இருக்காரு. ஆனா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது, ஒரு நாத்திகன். அவர் எப்படியா தன் லைஃப்ல ஒரு பெரிய கிட்டாரிஸ்ட் ஆகணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அதனால அவர் தன்னோட பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்காரு. வீட்டை விட்டு தனியா தன்னோட பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்காரு. அப்படி பேஷன் விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு பினான்சியலா கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுது. அவருக்கு ஃபாரினுக்கு போகக்கூடிய ஆஃபர் ரிஜெக்ட் ஆகுறதுனால ஒரு பினான்சியலா ஒரு பிரச்சனை வருது. அதனால பணம் சம்பாதிக்கிறதுக்காக தன்னோட வீட்டுல தன் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாரு, அவரோட ஃப்ரெண்ட் சொல்றாரு, சரி உனக்கு தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் தெரியும்ல, நீ மந்திரம்லாம் படிச்சிருக்கேல்ல, என் கூட சேர்ந்து ஒரு ஜூனியரா சேர்ந்து நீங்க சும்மா பூஜை எல்லாம் பண்ணு, இதாக உனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்குறாரு. சரி ஃப்ரெண்டோட சேர்ந்து பாத்தீங்கன்னா இவரும் சும்மா இவர் கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் ஏதோ காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கடைகள் ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பூஜை எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி பூஜை எல்லாம் போடுறதுக்கு ஃப்ரெண்டு கூட போய் ஹெல்ப் பண்ணுறாரு. ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு பதிலாக இவரே பாத்தீங்கன்னா அந்த பூஜை போடுறதுக்கு போறாரு. அப்படி பூஜை ஒவ்வொரு இடமா பூஜை போடுறாரு. ஒரு டயத்துல போய் பாத்தீங்கன்னா பேய் ஓட்டுறதுக்காக இவர் கூப்பிடுறாங்க. பேய் ஓட்டுற கூடும்போது பேய் இவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது இல்லையா, சரி சும்மா போய் ஓட்டுவோம் காசு கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் போய் பேய் ஓட்ட போறாரு. அவரோட மந்திரம் சொல்லி அந்த வீட்டுல வச்சு பேய் ஓட்டுறதுக்கு பாக்குறாரு. ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அப்படி போகும் பாத்தீங்கன்னா இவர் பேய் அந்த பையன் இவர் ஓட்டிடுறாரு. ஓட்டானே இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்ம எப்படா பேய் ஓட்டணும் அப்படின்னு இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த பேய் பாத்தீங்கன்னா இவர் கூட தொத்திக்குது. இவர் கூட தொத்திக்கிட்டு இவர் கூட அந்த பேய் டிராவல் ஆக முடிக்குது. முதல்ல அந்த பேய் பாத்தீங்கன்னா இவர் ஷாக் ஆறாரு. பேய் பார்த்தா பொதுவாக பேயை பார்த்தா நாம பயப்படலாம், ஆனா நம்மளை பார்த்து பேயே பயப்படுவோம். அந்த மாதிரி ஒரு சீன் உள்ள வச்சிருக்காங்க. அந்த ஒரு கியூட்டான பெயினால ரொம்ப ஒரு அழகான ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. ஸோ 2 பேரும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஷாக் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த பேய் கூடயே டிராவல் ஆறாரு. பேய் கூடயே பாத்தீங்கன்னா டிராவல் ஆறாரு. இவங்களுக்கு அந்த பேய்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது. ஸோ பேய்க்கு பாத்தீங்கன்னா தான் ஏன் பேய் ஆனோம் அப்படிங்கிறது அந்த பேய்க்கு தெரியல. அந்த பேயோட வாழ்க்கையில என்ன நடந்தது தான் யாரு எதுவுமே தெரியாது. அதனால அந்த பேய் பாத்தீங்கன்னா தனக்கே ஒரு பேர் வச்சுக்குது. ஹீரோ கிட்ட சொல்லி தனக்கே ஒரு பேய் டெலலு அப்படின்னு ஒரு பேய் வச்சுக்கிறது, டெலூஷன் அப்படிங்கிற மாதிரி தன்னை ஒரு பேர் வச்சுக்கிறது. ஸோ பேய் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுது. ஹீரோட பேஷனுக்கு பேய் நிறைய வகையில சப்போர்ட் பண்ணுது. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஈகோ இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா விஷயத்திலும் பேஷன் ரீதியாகவும் சரி எமோஷனல் ரீதியாகவும் சரி எல்லா வகையும் பேய் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படியே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் நினைச்ச மாதிரி பெரிய ஒரு கிட்டாரிஸ்ட் க்ரோத் ஆறாரு, பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. அதுக்கு இந்த பேய் ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்குது. பேய்க்கும் அந்த ஹீரோக்கும் இடையில அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பொதுவா ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சம்திங் ஸ்பெஷல் சொல்லலாம், ஒரு அழகான ஒரு உணர்வு. அதுமே ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சம்திங் ஸ்பெஷல் சொல்லலாம், ஒரு அழகான ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு நல்ல எமோஷனலா அவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த பேய் யாரு, இந்த பேய்க்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா படத்தோட கதை. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எங்கேயுமே தொய்வு இல்லாம ரொம்ப சூப்பரா படம் எடுத்திருக்காங்க. காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. ஹீரோட ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரோட காமெடி சீக்வன்ஸ் நிறைய இடங்கள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். படத்துல ஓவரால் அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஹீரோல இருந்து அந்த பேய நடிச்சவங்கள இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மைச்சி சேக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.